வேலம்பட்டி சுங்கச்சாவடி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக விவசாயிகளுடன் மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. போராட்டம் வாபஸ். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி முதல் அவிநாசி பாளையம் வரை 32 கிலோமீட்டர் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வேலம்பட்டி என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த கட்டடத்தை இடிக்க கோரி தொடர்ச்சியாக 2 வருடங்களாக பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சுங்கச்சாவடி திறக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு 12 மணி முதல் மீண்டும் சுங்கச்சாவடியை திறக்க உள்ளதாகவும் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து விவசாயிகள், பொதுமக்கள், லாரி உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினர் என 100க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்தார். இதன் தொடர்ச்சியாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா மற்றும் வேலம்பட்டி சுங்கச்சாவடி எதிர்ப்பாளர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தை முடிவில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டுள்ள வேலம்பட்டி சுங்க சாவடியின் ஒரு பகுதி இடிக்கப்படும் என ஆட்சியர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதுகுறித்து விவசாயிகள் தரப்பில் கூறுகையில், விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடி கட்டடங்களை இடிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்துள்ளார். அதற்கான பணிகள் இன்று மாலைக்குள் துவங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக நாங்கள் அளித்துள்ள 10க்கு மேற்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக இப்பகுதி விவசாயிகள் மற்றும் திருப்பூர் மாவட்ட பதிவு எண் கொண்ட வாகனங்களுக்கு கட்டணத்தில் 50% கட்டண விலக்கு கொடுக்க வேண்டும். மேலும் உள்ளூரில் உள்ள விவசாயிகள் மற்றும் உழவர் சந்தை விவசாய அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முழு கட்டண விலக்கு அளிக்க வேண்டும். சுற்றியுள்ள ஊராட்சி ஒன்றியங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முழு கட்டண விலக்கு அளிக்க வேண்டும். வணிக நிறுவனங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறதோ அவை அனைத்தும் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்துள்ளார். அதனை கருத்தில் கொண்டு தற்பொழுது இந்த போராட்டம் வாபஸ் பெறப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் போராட்டம் மீண்டும் தொடரும் என தெரிவித்துள்ளனர். வேலம்பட்டி சுங்கச்சாவடியை நீர்நிலையில் அமைக்கப்பட்டிருக்கிறதை முழுமையாக அகற்ற வேண்டும். அந்த சுங்கச்சாலை திட்டத்தை ரத்து செய்து வசூல் பணிகளை நிறுத்த வேண்டும் என தொடர்ச்சியாக நாங்கள் அனைவரும் கூட்டமைப்பாக இணைந்து 8 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். அதுல தலைமைச் செயலாளர் உத்தரவுப்படி சுங்கச்சாவடி ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு மாவட்ட ஆட்சியர் இன்று நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையிலே உத்தரவிட்டிருக்கிறார். சுங்க கட்டணத்தை சுங்கச்சாவடியை முழுசாக அகற்ற வேண்டும், சுங்கச்சாலையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை மத்திய அரசு சார்ந்த கோரிக்கை என்பதால் அது குறித்து நாங்கள் மத்திய அரசை அணுகுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக அங்க களத்தில் நடைபெற்றக்கூடிய போராட்டம் மாவட்ட ஆட்சியுடைய உறுதிமொழி ஏற்று நாங்கள் அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். இதுதான் நடந்த நிகழ்வு. இந்த போராட்டத்துக்கு தொடர்ச்சியா இவ்வளவு தூரம் இந்த கோரிக்கைகள் முன்னேற்றத்திற்கு காரணம் ஊடக நண்பர்கள், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து ஊடக நண்பர்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி உள்ளூர் விவசாயிகள் திருப்பூர் மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு 50% கட்டண விலக்கு கொடுத்திருக்கிறார்கள். உள்ளூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அனைத்து உழவர் சந்தை அடையாள அட்டை, மத்திய மாநில அரசுகளுடைய அடையாள அட்டை, இந்த மாதிரி எல்லா அடையாள அட்டையும் கொடுத்து அவங்களுக்கு முழு கட்டண விலக்கு. சுத்தி இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முழு கட்டண விலக்கு. மற்றபடி வணிக நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சலுகை எல்லாம் வழங்கப்படுகிறதோ அதையெல்லாம் கொடுங்க, நாங்கள் அதையும் நிறைவேற்றி தருவோம் என்ற மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார். போராட்டம் முழுமையாக அந்த இடத்தில் நடந்த போராட்டம் கைவிடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, மீண்டும் போராட்டம் தொடரும்.